தூத்துக்குடி அருகே 12,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடல் படிமங்கள் இருப்பதை மத்திய விலங்கியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பட்டினமருதூர் பனையூர் பகுதியில் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் இருப்பதால் அதனை இந்திய விலங்கியல் மற்றும் புவியியல் ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்த வேண்டும் என்று தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனிடையே கொல்கத்தாவிலிருந்து மத்திய விலங்கியல் துறை அதிகாரிகள் தேபாஸ்ரீ, சந்திரன், தோலாராய் ஆகியோர் அடங்கிய ஆய்வாளர்கள் விமானம் மூலம் நேற்று தூத்துக்குடி வந்தனர். மாவட்ட ஆட்சியர் இளம்பகவதை சந்தித்த பின்னர் பனையூர் பட்டினமருதூர் பகுதியில் கடல்சார் புதைப்படிமங்கள் மற்றும் படிவு பாறைகள் குறித்த முதல்கட்ட கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். பட்டினமருதூர் பகுதியில் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலாக இருந்த இடம் என்றும் கடல் சிப்பிகள், பலதரப்பட்ட முத்து சிப்பிகள் போன்றவைகளை ஆய்வு செய்து உண்மைத்தன்மையை அரசுக்கு தெரிவிப்போம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். கோரிக்கைக்கு பிறகு தமிழ் அரசு நிதி நிலையில அறிவிச்ச பிரகாரம் பனையூர் பகுதியில் வந்து ஃபாசில்ஸ் வந்து நம்மளோட தொழில் துறையோட காலகட்டங்கள் வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஒரு 5000 வருஷம் 5300 வருஷம் நம்ம வந்து அந்த படிம பாறைகளை பத்தி நல்ல ஒரு வரப்பிரசாதம் அமைஞ்சது பனையூர்ல ஏற்பட்ட வெள்ளம். இந்த இடத்துல வந்து 2023ல ஒரு வெள்ளப்பெருக்கு வந்திருக்குது. இந்த வெள்ளப்பெருக்குல வந்து கொஞ்சம் அரிப்பினால கொஞ்சம் பாறைகள் வந்து வெளியே வந்திருக்குது. இந்த இடம் வந்து ஆக்சுவலா ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கடலா இருந்த இடம் மாதிரி தெரியுது. நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. ஃபர்தரா ரிசர்ச் பண்ணா உண்மையிலே நிறைய புது வரலாற்று உண்மைகள்லாம் வெளியே வரும்.